அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அவுரி என்கிற மூலிகையை கொண்டு இளநரை போக்குவதற்கான தைலம் ஒன்றை தயாரித்தோம். இப்பொழுது கடுமையான மூட்டுவலி மற்றும் வயிற்று புண்கள் ஆறுவதற்கான ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். பொதுவாகவே அவுரி இலை உள் உறுப்புகளை அற்புதமான முறையில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. மேலும் இது கிருமி நாசினியாகவும் செயல்படும். ஆகையால் நாம் அவுரி இலையை எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம், ஜீரண குடோரி, ஜீரணாபி, உள் உறுப்புகளின் அரசன் என்று அழைக்கப்படுகின்ற ஜீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற புண்களை படிப்படியாக ஆற்றி மூட்டு பகுதிகளில் ஏற்படுகின்ற வலியை குறைக்கும், நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இதை கொண்டு நாம் அற்புதமான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அவுரி இலை 10 கிராம், ஜீரகம் 3 கிராம். முதலில் 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அவுரி இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஜீரகம், நன்றாக கொதித்துவிட்ட அவுரி இலை தீநீரை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு வலி மற்றும் வயிற்று புண்கள் என்ற நோய் உடையவர்கள் இந்த தீநீரை வாரத்திற்கு ஒரு முறை நண்பகல் வேளையில் மட்டும் சுமார் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால் படிப்படியாக மூட்டு வலி குறையும், வயிற்று புண்களும் பூரணமாக ஆறி வரும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, அதிகப்படியான மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே ஹைலி மென்டல் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் வருவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் எளிமையாக பார்க்கலாம். அளவிற்கு அதிகமான தூக்கமின்மை, லாஸ் ஆஃப் ஸ்லீப். அடுத்ததாக அளவிற்கு அதிகமான மனக்கவலைகள், ஓவர் சாரோனஸ். மேலும் அளவிற்கு அதிகமான படபடப்பு, ஓவர் பால்பிட்டேஷன், அளவிற்கு அதிகமான மன அழுத்தம். இவையெல்லாம் சேர்ந்து மனதை ஒரு வகையான மனக்கவலைக்கு உள்ளாகி அதிகப்படியான மன அழுத்தம் வருகின்ற நோயாக மாறுகின்றது. குறிப்பாக இந்த நோய் உடையவர்கள் தனிமையை அதிகமாக நேசிப்பார்கள். அளவிற்கு அதிகமான மக்களிடத்திலோ பல்வேறு இடங்களிலோ அவர்கள் செல்வதை விரும்பாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு பல்வேறு வகையான பல தரப்பட்ட சிந்தனைகளில் அவர்கள் மூழ்குவார்கள். இதனால் அவர்களுக்கு
மன உளைச்சல், கை கால்களில் ஒரு வகையான நடுக்கம், மன பயம், பதட்டம், அதிகப்படியான அழுகை அல்லது அதிகப்படியான சிரிப்பு போன்றவை ஏற்படும். இந்த மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய நோயை முழுவதுமாக நாம் நீக்கிக் கொள்வதற்கான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை பொடி சந்தனம். சாண்டல்வுட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய சந்தனம் மிக சிறந்த கிருமி நாசினி. உடலெங்கும் வரக்கூடிய கற்றாழை நாற்றத்தை போக்கும், ராஜ உறுப்புகளை பலப்படுத்தும், கல்லீரல், மண்ணீரல் மற்றும் இதயம், மூளை, சிறுநீரகம் இவற்றையெல்லாம் பலப்படுத்தும், மூளைக்கு அளவிற்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை நீக்கி புத்துணர்ச்சியை தரும், உடலில் தோன்றக்கூடிய அக்கி நோய் வராமல் பாதுகாக்கும், கண்ணுக்கு தெரியாமல் சிறு சிறு கொப்பளங்கள், தோல் நோய்கள் நீக்கும், தோல் அரிப்பு, தோல் நமைச்சல் இவையெல்லாம் நீக்கி ஒரு நறுமணத்தையும் பரிமள சுகந்தத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் சந்தனம். ஆகையால் நாம் சந்தனத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை பயிறு. மிக சிறந்த உடலம் தேற்றி நரம்புகளுக்கு பலம் தரும், ஹிஸ்டீரியா என்று சொல்லக்கூடிய நரம்பு நோய் வராமல் பாதுகாக்கும், நரம்பு அழுத்தம், நரம்பு பலவீனம் இவற்றையெல்லாம் நீக்கி எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் பச்சை பயிரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வெட்டிவேர். அற்புதமான நறுமணம், உடலுக்கு குளிர்ச்சி, மேனியெங்கும் வரக்கூடிய வெப்பத்தை தணித்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் மனக்கவலைகளை நீக்கி ஒரு தெம்பாக வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. உள் உறுப்புகளை சரி செய்து உடலுக்கு நன்மை தரும் என்பதால் வெட்டி வேரையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஆவாரம்பூ. உலர்ந்த ஆவாரம்பூ மிக சிறந்த கிருமி நாசினி. உடலெங்கும் வரக்கூடிய தோல் நோய், நமைச்சல், மன அழுத்தம், மனப்பிரமை இவையெல்லாம் நீக்கி உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் ஆவாரம் பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசும்பால். உடலுக்கு நன்மை, மனதிற்கும் அற்புதமான நன்மை தரும், கால்சிய சத்துக்கள், பல்வேறு வகையான உயிர் சத்துக்கள் இருப்பதால் நாம் நாட்டு பசும்பாலையும் எடுத்து வைத்துள்ளோம். மன அழுத்தம் தீருவதற்கான எளிய வழிமுறைகளையும் நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த மன அழுத்தத்தின் காரணமாக பரிபூரணமாக உடலை தேற்றி உள்ளத்தையும் அற்புதமான முறையில் மாற்றி அமைப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெட்டிவேர் 10 கிராம், பச்சை பயிறு 10 கிராம், சந்தனத்தூள் 20 கிராம், நாட்டு பசும்பால் 50 மில்லி, ஆவாரம்பூ 10 கிராம் இவையெல்லாம் தனித்தனியாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். முதலில் சந்தனத்தூள், வெட்டிவேர், பச்சை பயிறு மற்றும் ஆவாரம்பூ இவையெல்லாம் தனித்தனியாக எடுக்காமல் ஒன்றாக சேர்த்து அரைத்து பொடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பொடியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்கிற விதிமுறையை பார்க்கலாம்.